கமெண்ட்ல கண்டினியூஸா கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி சார், வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து அல்லாஹ் அரிசில அமைந்தான் அப்படின்னு சொல்றீங்க, அதுல 6 உறுப்புகளை மையப்படுத்துகிறீங்கன்னு கேக்குறீங்க. அதுக்கும் தண்ணிக்கும் என்ன தொடர்புன்னு கேக்குறீங்க. நீங்க இதுக்கு ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். தமிழ் எழுத்துக்களை யோசிங்க. நுரையீரல் அப்படின்னா காத்துல இருந்து ஈரத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய அப்பேரட்டஸ்ன்னு அர்த்தம். மண்ணீரல் அப்படின்னா மண்ணில் இருக்க பொருள்ல இருந்து ஈரத்தை பிரிச்சு கொடுக்கக்கூடிய அப்பேரட்டஸ்ன்னு அர்த்தம். சிறுநீரகம் அப்படின்னா அத்தா அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு வந்த சிறிய சாரம்னு சொல்லக்கூடிய சிறிய நீரை சுழற்சி பண்ணக்கூடிய அப்பேரட்டஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்லீரல் அப்படின்னா கல்லுக்குள் பிறக்கும் ஈரம்னு அர்த்தம். எப்பங்க கல்லுல ஈரம் பிறக்கும்? மழை பெய்யணும். அடிக்கடி குர்ஆன் வசனத்தை பாக்குறீங்கல்ல, மழையை பொழிய வைத்தோம், வெவ்வேறு விதமான ஜோடி ஜோடியான பொருட்களை பூமியில் விளைய வைத்தோம் அப்படின்றான் இல்லையா? அந்த மாதிரி மழையை பிறக வைக்கிறது கல்லீரல். இது மட்டும் இல்லைங்க, இருதயம் அப்படின்னா சர்க்குலேட்டரி அப்பேரட்டஸ் இல்ல, இருதயம் அர்த்தம். நன்மையும் தீமையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய அப்பேரட்டஸ். இப்படி படிச்சா தானங்க நமக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ்.